அகமகிழ யோகா வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். யோக கலையை பற்றி பேசணும், உங்ககிட்ட ஒரு நேர்முகம் எடுக்கணும் அப்படின்னு தோன்றின உடனே இந்த கேள்வியை நிச்சயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். யோகா அப்படின்றத கற்றுக்குறாங்க, ஆனால் தொடர்ந்து செய்ய முடியறதில்ல. கற்றுக்கிறவங்களில் எவ்வளோ பேர் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தோன்னா அந்த சதவீதம் மிக மிக குறைவாக இருப்பது போல் எனக்கு தோணுதுங்க. ஒருவேளை நான் தவறாக இருந்தால் நல்லது. அதற்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னலேருந்து பின்னலேருந்து முன்ன போகிறதுனால இருக்குமோ. ஏன்னா இப்போ தெரப்பட்டிக் யோகா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வியாதியா, இந்த ஆசனங்களை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அந்த வியாதி உள்ளவங்க அதை மட்டும் பண்ணால் போதுமா? ஆனால் யோக கலை அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஒரு முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக செய்யாமல் எனக்கு தேவையான இந்த பகுதியை மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்யறதுனால தான் இந்த விட்டு போகிறது வருதோ அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசில் வருதுங்க. மிக சரியாக சொன்னீங்கய்யா. உண்மையான நோக்கத்தை நம்ம புறந்தள்ளிட்டு குறுகிய கால நோக்கங்களோட ஒரு பயிற்சியை தொடரும் பொழுது ஒன்று அந்த நோக்கம் நிறைவேறினாலும் அந்த பயிற்சி முடிஞ்சு போயிடுது, அல்லது நம்ம எண்ணிய அந்த நோக்கம் நிறைவேறலைனாலும் அந்த பயிற்சி நின்று போயிடுது. ஏன்னா நமக்கு எல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லக்கூடிய அந்த குறுகிய நோக்கம்தான். இப்போ எனக்கு தலையை வலிக்குதுங்க, என்ன செஞ்சால் சரியாக போகும் அப்படின்னா நான் ஒரு யோகா கற்றுக் கொடுக்குறேன். 2 நாள் செஞ்சோன்னா தலைவலி சரியாக போகுது. தென் அவர் திரும்பி அந்த யோகாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. அப்போ அவர் அந்த பயிற்சி பண்ண போகிறது கிடையாது. இதுதான். ஏன்னா அது வேற ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டது யோகா என்பது. அதை நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம், அதனாலேயே தொடர்பு விட்டு போகுதுங்கிறது முதல் விஷயம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு யோகாவை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் லைஃப் லாங்காக அதை செய்ய போகிறீங்களா, பாதியில் நிற்க போகுதா அப்படிங்கிறத நீங்கள் பிடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு இடத்துக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு அதையும் கொடுத்து அதை தாண்டி உங்களுடைய உண்மையான நோக்கத்தை திருப்பி காட்டி இதை நோக்கி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்து, அந்த பாதையில் எப்பெல்லாம் உங்களுக்கு தொய்வு வருதோ அப்போதெல்லாம் பக்கபலமாக நின்று கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் யோகாவை தொடர முடியும். பெரும்பாலானவர்கள் யோகாவை ஆரம்பிச்சுட்டு கைவிடுறதுக்கு காரணம் அவர்களுக்கு சரியான குரு கிடைக்காது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது சரியான குரு மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டால் அவர் லைஃப் லாங்காக எதை விட்டாலும் யோகாவை விட மாட்டார். என்னை பற்றி ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, நான் ரொம்ப சுட்டியான பையன், 20 வயசு இருக்கும். முதல்ல யோகா கற்றுக்க போனப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் நான் ரொம்ப நாளாக 10 வருஷமாக 15 வருஷமாக தியானம் கற்றுக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டது, என்னாலலாம் அவ்வளோ நாள் கற்றுக்க முடியாதுங்க, நானே செஞ்சுக்குவேன், எனக்கு 2 நாள் தியானம் சொல்லி கொடுங்க போதும். பரவாயில்ல வாங்க 2 நாள் கற்றுங்கன்னு. பட் அந்த 2வது நாள் தான் எனக்கு அந்த 3வது நாளோட தேவை தெரிஞ்சுது. இப்போ நான் 32 வருஷம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். காரணம், நான் போய் சேர்ந்த இடம், எனக்கு கிடைச்ச குரு என்னுடைய தேவையை ஒத்துக்கிட்டார். முதல்ல அன்றைக்கே நீ லைஃப் லாங் பண்ணணுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் அன்றைக்கி போயே இருக்க மாட்டேன். 2 நாள் பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு போங்கன்னார். அந்த 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அவருடைய கைடன்ஸ் என்ன பண்ணுது, என்ன சரியான பாதைக்கு திருப்பி இன்றைக்கி ஒரு 32 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு யோகா பாரம்பரியத்துக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கய்யா. அதனால் யோகா டேயில் இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நேயருக்கும் ஒரு சரியான குரு கிடைக்கணும்னு நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், நீங்கள் கண்ணாலேயே பார்க்காத ஒருத்தராக இருக்கலாம். உண்மையாக மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய, வாழ்நாள் ஃபுல்லாக வழி நடத்தக்கூடிய ஒரு குரு உங்களை நோக்கி வருவார். நேர்கள் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.